ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5 வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தொழில்துறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடனுடைய தலைப்பு எக்கனாமிக்ஸில் வந்து 5th யூனிட்டு. ஏன்னா திஸ் இஸ் லாஸ்ட் யூனிட் ஆஃப் த எக்கனாமிக்ஸு. ஃபஸ்ட்டு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோம். வாட் ஆர் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். அதை கட்டளை நோக்கங்கள்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டு நோ த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறைகளுடைய வளர்ச்சி, அதாவது வரலாற்று பூர்வமான ஒரு வளர்ச்சி பற்றி அறிதல். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று வளர்ச்சியாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அறிதல். செகண்டு, டு நோ த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். தொழில்துறை வளர்ச்சியினுடைய முகமைகள் மற்றும் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், அதை பற்றி நம்ம அறிதல். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். அரசனுடைய திட்டங்களுடைய தாக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுதல். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு நோ த ரோல் ஆஃப் என்டர்பிரினர். தொழில் முனைவோருடைய பங்கு பற்றி அறிதல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லுவாங்க, தொழில்மயமாதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெனரலி எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி விச் இஸ் என்கேஜ்டு இன் த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ரெடிலி யூசபிள் மெட்டீரியல்ஸ் இஸ் கால்டு அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மனித செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவுற்ற பொருட்களாக மாற்றுவது. ஸோ அது மாற்றக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனித செயல்பாடுகள் மூலம் மாற்றக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் கூட்ஸ் that are required by both consumers and other producers on a large scale. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தொழில்மயமாதல் அப்படிங்கக்கூடிய அதனுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு நவீன தொழில்நுட்பங்களை வந்து பார்த்திங்கன்னா மூலமாக உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா பொருட்களுடைய உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துதல். அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் நுகர்வோர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலமாக அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுவதற்காக இது மாதிரி நவீன யுக்திகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது. வைல் சம் கன்சியூமர் கூட்ஸ் சச் ஆஸ் ஃபோன்ஸ் அண்டு டெலிவிஷன் செட்ஸ் மீட் த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் கூட்ஸ் லைக் காம்போனன்ட்ஸ், மெஷின் பார்ட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் தட் ஆர் ரெக்யூர்டு பை த அதர் ப்ரொடியூசர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா சில நுகர்வோர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு அதேமாதிரி டிவி இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அதேமாதிரி சில நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது சில உற்பத்தி பொருட்கள் வந்து மெஷின் பார்ட்ஸ், இயந்திர கருவிகள் பகுதிகள், மெஷின்ஸு இது மாதிரியான சில இது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள் செய்வாங்க. அதாவது நுகர்வோர்களுக்கு என்ன தேவையோ, நுகர்வோர்கள் ஒரு மாதிரி விரும்புவாங்க, சில நுகர்வோர்கள் வேறு ஒரு மாதிரி விரும்புவாங்க. அவங்களுக்கு தேவையானது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் வந்து இண்டஸ்ட்ரி. த ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ் ஆஃப் எ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் த நம்பர் அண்ட் ஸ்கேல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன் ஏ கண்ட்ரி எக்ஸிஸ்ட் ஃபார் லாங் டைம். ஒரு வரலாற்று மிக்க ஒரு உற்பத்தி முறைங்கிறது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலமாக வந்து நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செவரல் ரீசன்ஸ். இது பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் சாப்டர் வி வில் லேர்ன் த நேச்சர் ஆஃப் industrialization of Tamil Nadu, importance of industrial clusters, how industrial clusters have developed in Tamil Nadu and the role of government initiatives in the promoting industries. ஸோ இந்த பாடத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா தொழில்மயமாதல் கூடக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்துறைகளுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்குது, இந்த தொழில்துறைகளுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் ஆற்றுது, எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னோக்க பார்வையில் ஒரு இனிஷியேட்டிவாக அரசாங்கமானது முன்னோக்கி இன்றைக்கி தொழிற்சாலையை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்லி பார்க்குறோம். To understand importance of industries, we need to
understand why the share of agriculture in an economics income and employment decrease with development. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளுடைய முக்கியத்துவம் நாம் வந்து பார்த்தோன்னா நாம் புரிந்து கொள்ள தேவையானது. ஏன் வந்து பார்த்தோன்னா வேளாண்மை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடியது, பொருளாதாரத்தில் ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடியதா, அது மூலமாக வருமானம் மற்றும் வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு வந்து பார்த்தோன்னா குறையுது மற்றும் வந்து பார்த்தோன்னா அதனோட வளர்ச்சி குறைதல் மற்றும் வளர்ச்சி அடைதல். ஸோ அதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் ரிகார்டு டு இன்கம். முதல்ல வந்து நமக்கு வந்து தேவையானது வந்து உணவு வந்து நிலையாக கிடைத்தால் அதன் மூலமாக நமக்கு என்ன வருமானங்கிறது ஒரு நிலையாக நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஆஸ் an economy grows and incomes increase, consumers tend to spend a lesser share of their income on products from the agriculture sector. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகையால் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாகணும். நுகர்வோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அது மூலமாக வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது வந்து இப்போது வேளாண்மை துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்னா ஒரு குறைந்த அளவுலையாவது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் பண்ணுறதுனால வருவாய் வந்து குறைவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில். செகண்டு, ஈவன் த ஃபுட்டு தட் இஸ் கன்சியூம்டு இஸ் சப்ஜெக்ட் டு மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஸ் எ எக்கனாமி எக்ஸ்பென்ஸ் அண்ட் தேர் இஸ் எ கிரேட்டர் டிவிஷன் ஆஃப் த லேபர் பிட்வீன் பீப்புள் அண்ட் பிட்வீன் ரீஜன்ஸ். இதில் இரண்டாவது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள் அப்படிங்கிறது உணவு உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கிய ஒரு இதாக கொண்டிருக்கு. ஸோ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பெரும் மாற்றம் அப்படிங்கிறது தேவையான ஒன்று. மிக பரந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பிரிந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மற்றும் வந்து அந்த பகுதிகள் இடையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரவல் அப்படிங்கிறது வந்து விரிவாக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் டேக்கன் ஓவர் லாங்கர் டிஸ்டன்ஸ் ப்ராசஸ்டு அண்டு பிராண்டடு. உணவுப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் எடுத்துக்கூடியது. ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிறனால இது வந்து ஒரு அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு செயல்பாடுகள் வந்து பிராண்டடு ஆகுவதற்கு ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. திஸ் ஆல்சோ ரெக்யூஸ் தட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஹேபிட டு பி ப்ரிசர்வ்டு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து என்ன பண்ணணும், உணவுப் பொருட்களை முறையாக பாதுகாக்கணும். ஆஸ் எ ரிசல்ட்டு த ப்ரைஸ் தட் ஃபார்மர்ஸ் கெட் டெண்ட் டு பி மச் லெஸ் கம்பேர்டு டு த ப்ரைஸ் அட் விச் கன்சியூமர்ஸ் பை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர்கள் வாங்கும்போது இறுதியாக அந்த பாதுகாத்து பராமரித்து விவசாயிகளை கொண்டு போய் அந்த பொருட்களை வந்து விற்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் வாங்குவதை விட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு குறைந்த வருவாய் தான் ஈட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு தேர் ஆர் லிமிட்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு அப்சர்வ் லேபர் டியூ டு த டிக்ளைனிங் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேளாண்மைக்கு ஒரு குறைந்த அளவு நிலம் தான் இருக்குது. ஸோ அது போதுமான வந்து பார்த்தீங்கன்னா லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த உற்பத்தி முறை தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் லேபர் ப்ராடக்டிவிட்டி இன் த அக்ரிகல்ச்சர் செக்டார் கெனாட் இன்க்ரீஸ் மச். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வேளாண்மை வந்து பார்த்தோன்னா அதிக அளவு உற்பத்தி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. wages too cannot therefore increase and as a result poverty levels may remain high, especially when more and more people continue to rely on agriculture for their livelihood. ஸோ கூலி வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு வந்து குறைவாக கிடைக்கிது. இதனால் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் வறுமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை மூலமாக வாழ்வாதாரத்தை கொண்டு இருக்கிறனால அவங்களுடைய வறுமை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதாவது வருவாய் வந்து வேளாண்மையில் கூலிங்கிறது குறைவாகுதுன்னு சொல்கிறாங்க. டியூ டு ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் தேர் இஸ் எ நீடு ஃபார் an economic ப்ரொடக்ஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் ஆன் டைவர்ஸ்பை அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணிகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினுடைய தேவை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையிலிருந்து மிக தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை மிக தொலைவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, வேறுபட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் எக்கனாமிக் தேர்ஃபோர் recognize the need for structural transformation of the economy where the share on non-agriculture sectors tend to get increased steadily. வளர்ச்சி பொருளாதாரத்தினோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு
மாற்றத்தின் மூலமாக தான் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேளாண்மை சாராத துறைகள் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடினா ஒரு நிலையாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அங்கீகரிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சச் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்டு டைவர்சிஃபிகேஷன் த்ரூஅவுட் இண்டஸ்ட்ரியலேஷன் இஸ் தேர்ஃபோர் சீன் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு வேறுபட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்மயமாதலாகுது. ஸோ ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மயமாதல் மூலமாக தான் காண முடியும், அதாவது பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு, வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலேஷன் பிரிங் டு ஆன் எக்கனாமின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில்மயமாதல் வந்து கொண்டு வரது மூலமாக பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா மூலமாக என்ன ஒரு நன்மைகள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. Started earlier, it is essential to produce inputs to others producers in an economy. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள் வந்து உள்ளீடு செய்யக்கூடிய உற்பத்தியாளர்கள் வந்து அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளீடாக இதர உற்பத்தியாளர்கள் ஒரு பொருளாதாரத்தை சார்ந்தவர்களாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஈவன் அக்ரிகல்ச்சர் requires inputs from industry such as fertilizer and tractors to increase productivity. எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு இன்புட் அப்படிங்கிறது தேவை, உள்ளீடுகள் அப்படிங்கிறது தேவை. இப்போ வந்து வேளாண்மை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், விவசாயம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு விவசாயத்துக்கு உரம் வேணும், அதை உழுவுவதற்கு வந்து நிலத்தை உழுவுவதற்கு டிராக்டர் வேணும். ஸோ இப்படிலாம் வந்து அதிகமாக உரம்லாம் போட்டால் தான் என்ன நடக்கும் அப்படின்னா விளைச்சல் வந்து அதிகமாகும், ஈல்டு வந்து என்னவும் அதிகமாக கிடைக்கும். ஸோ சும்மா வந்து எதுவுமே விளைச்சல் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து அப்படின்னு பார்த்தோமா செகண்ட் வந்து மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஃபார் போத் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர் கூட்ஸ். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களுக்கும் சந்தை அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு இடமா இருக்கக்கூடியது. ஈவன் சர்வீஸ் லைக் பேங்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, டிபெண்ட் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் கூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் சேவைத்துறையான வங்கிகள் இருக்கணும், தேவையான பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண, போக்குவரத்து, வர்த்தகம், இது மாதிரி பல உற்பத்தி தொழிற்சாலை பொருட்கள் வந்து உற்பத்தி வந்து பல முறையில் வந்து சார்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வந்து பார்த்தோன்னா தேர்டு, யூஸிங் மாடர்ன் மெத்தேட்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன். நீங்கள் வந்து நவீன முறைகளை வந்து மூலமாக உற்பத்தி செய்யணும். தொழிற்சாலைகள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹென்ஸ் லோவர் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்போ ஆல் கூட்ஸ் ப்ரொடியூசரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா சிறந்த ஒரு பங்களிப்பு உற்பத்திக்கு வழங்குறாங்க. அதாவது குறைந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க. இட் தேர்ஃபோர் ஹெல்ப் பீப்புள் டு பை கூட்ஸ் அட் ஏ சீப்பர் ரேட்டு அண்ட் ஹெல்ப் கிரியேட் டிமாண்ட் ஃபார் மோர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆகையால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்க முடிகிறது. ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வந்து வாங்கக்கூடிய உதவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த விலைக்கு இருப்பது மூலம் மற்ற பொருட்களை இன்னும் மக்கள் வந்து சேர்ந்து அந்த குறைந்த காசுக்கு எங்களால் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. நான்காவது அப்படின்னு பார்த்தோமா த்ரோ த சச் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியலேஷன் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப் த லேபர் போர்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். நிறைய பேர் வேளாண்மையிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மயமாதல் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தொழில்மயமாதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேளாண்மையில் வெளியேறக்கூடிய மக்களுக்கு வந்து இப்போ தொழிலாளர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வழங்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இஸ் தேர்ஃபோர் an important objective of industrialization. தொழில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தோன்னா உருவாக்குது. ஸோ ஆகையால் வந்து பார்த்தோன்னா தொழில்மயமாதல் வந்து ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஐந்தாவது காரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிலேட்டட் டு அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலேஷன் இஸ் தேர்ஃபோர் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். தொழில்மயமாதல்னால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான அந்த தொழில்நுட்பம் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அது சார்ந்து வந்து நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. த்ரூ தி யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நவீன தொழில்நுட்ப யுக்திகள் மூலமாக இண்டஸ்ட்ரியலேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு லேர்னிங் ஆஃப் சச் மெத்தட்ஸ் அண்டு தேர் இம்ப்ரூவ்மெண்ட். இன்றைக்கி நவீன யுக்திகள் மூலமாக தொழில்மயமாதல் வந்து நிறைய பங்களிப்பு வழங்குது. அதன் மூலமாக நிறைய கற்றல் மூலமாக நிறைய முறைகள் மாற்றங்கள் மெத்தட்ஸ் வந்து பார்த்தோன்னா மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மேம்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. As a result, labor productivity, example output per unit of labor input increases, which can help workers earn high wages. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு முறையை சொல்லணும்னா தொழிலாளர்கள் வந்து உற்பத்தி முறையில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வெளியீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்னுடைய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளீடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. உள்ளீடு வந்து அதிகமாகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன உதவியாக இருக்குது அப்படின்னா அவங்க அதிகமான சம்பளம் பெறுவதற்கான உதவிகரமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.